வணக்கம். பேங்க்ல வாங்குன ஒரு பெரிய கடன் தொகைய திரும்ப கட்டலைன்னா, பேங்க் அந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணுவாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்க நேரா சிவில் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. அதோட பேர் தான் கடன் மீட்பு தீர்ப்பாயம். அதாவது டெட் ரெக்கவரி ட்ரைபியூனல். சுருக்கமா டிஆர்டி. இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது? இது ஏன் தேவைப்படுது? இதனால நமக்கு என்ன தாக்கம் வரலாம்? வாங்க இத பத்தி நாம விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஒரு நம்பரை பார்க்கலாம். 20 லட்சம் ரூபாய். இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே இந்த நம்பர் தான். டிஆர்டி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இந்த ஒரு எண் எப்படி தீர்மானிக்குதுன்னு போக போக பாப்பீங்க. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு ஒரு பதிலா வந்ததுதான் டிஆர்டி. யோசிச்சு பாருங்க, சாதாரண கோர்ட்ல ஏற்கனவே லட்சக்கணக்கான கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இதுல பேங்க் கேஸும் போச்சுன்னா தீர்ப்பு வர பல வருஷம் ஆகும். அதனால பெரிய கடன் தொகையை வேகமா வசூலிக்க பேங்க்குகளுக்கு ஒரு தனி வேகமான வழி தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துல தான் டிஆர்டி உள்ள வருது. இன்னைக்கு நாம இந்த 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல டிஆர்டினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒருவேளை தீர்ப்புல திருப்தி இல்லைன்னா என்ன பண்றது, உங்களுக்காக யார் வாதாடலாம், கடைசியா எந்த மாதிரி கேஸ்களை டிஆர்டி விசாரிக்கும்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல் விஷயத்துக்கு போலாம். டிஆர்டினா உண்மையிலே என்ன? அது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டிஆர்டிங்கிறது பேங்க்குக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கோர்ட். 1993ல வாராக்கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாகும்போது அதை சரி பண்ண கொண்டு வரப்பட்டதுதான் இது. இதோட ஒரே வேலை 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற கடன் வசூல் வழக்குகளை மட்டும் வேகமா விசாரிச்சு முடிக்கிறது தான். சரி, டிஆர்டினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கேஸ் டிஆர்டிக்கு போனா அது எப்படி நடக்கும்? வாங்க அதோட செயல்முறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுதான் அந்த முழு ப்ராசஸ். முதல்ல பேங்க் ஒரு விண்ணப்பத்தை, அதாவது ஒரிஜினல் அப்ளிகேஷன் அல்லது ஓஏவை தாக்கல் செய்வாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சம்மன் வரும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கோர்ட் சொத்துக்களை விற்கக்கூடாதுன்னு ஒரு இடைக்கால உத்தரவு போடலாம். அப்புறம் விசாரணை நடக்கும். கடைசியா தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் கடன் மீட்பு நடவடிக்கை தொடங்கும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சம்மன் கைக்கு கிடைச்ச நிமிஷத்துல இருந்தே டைம் ஓட ஆரம்பிச்சிடும். உங்க தரப்பு நியாயத்தை ஒரு எழுத்துப்பூர்வ அறிக்கையா தாக்கல் பண்ண உங்களுக்கு வெறும் 30 நாள் தான் டைம். இந்த டெட்லைனை மிஸ் பண்ணிட்டா அது உங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கலாம். கேஸ் முடிஞ்சு பேங்க் சாதகமா தீர்ப்பு வந்துட்டா தீர்ப்பாயம் இந்த மீட்புச் சான்றிதழை கொடுப்பாங்க. இது வெறும் ஒரு பேப்பர் கிடையாது, இது ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்ட். இதை வச்சுக்கிட்டு ஒரு ரிகவரி ஆஃபீஸர் சட்டப்படி உங்க சொத்துக்களை கையகப்படுத்தி கடனை வசூலிக்க ஆரம்பிச்சிருவார். சரி, டிஆர்டி ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சு. ஆனா அந்த தீர்ப்புல உங்களுக்கு உடன்பாடில்ல. அப்போ என்ன பண்ணலாம்? உங்க முன்னாடி என்னென்ன வழிகள் இருக்கு? டிஆர்டி தீர்ப்பை எதிர்த்து நீங்க போக வேண்டிய இடம் டிஆர்டி, அதாவது கடன் மீட்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். இப்படி நினைச்சுக்கோங்க. டிஆர்டி ஒரு ஃபர்ஸ்ட் கோர்ட்னா டிஆர்ஏடி அதுக்கு மேல இருக்கிற அப்பீல் கோர்ட். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த அப்பீல் பண்றதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அது இந்த நம்பரை சுத்தி தான் இருக்கு. ஆமா, இதுதான் அந்த கண்டிஷன். டிஆர்டி நீங்க 1 கோடி ரூபாய் கட்டணும்னு தீர்ப்பு சொல்லுதுன்னு வச்சுப்போம். நீங்க அதை எதிர்த்து அப்பீல் பண்ணணும்னா முதல்ல அந்த 1 கோடியில பாதி, அதாவது 50 லட்சம் ரூபாய டிஆர்ஏடில டெபாசிட் பண்ணணும். இது நிறைய பேரால அப்பீல் பண்ண முடியாம போறதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. சரி, இந்த மாதிரி தீர்ப்பாயத்துல உங்களுக்காக வாதாட கண்டிப்பா ஒரு வக்கீல் வேணுமா, இல்ல நீங்களே வாதாடலாமா? உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு 3 முக்கிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1, நீங்களே உங்க கேஸனாய் வாதிக்கலாம். இதுக்கு பார்ட்டி இன் பர்சன்னு பேரு. 2வது, உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து அவரை உங்க சார்பா செயல்பட வைக்கலாம். 3வது, டிஆர்டில பிராக்டிஸ் பண்ண அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்ட நிபுணரை நீங்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதிகார வரம்பு, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன். எல்லா பேங்க் கேஸையும் டிஆர்டி விசாரிக்க முடியுமா, இல்ல அதுக்குன்னு சில விதிகள் இருக்கா, அத பார்க்கலாம். ஒரு கேஸ் டிஆர்டிக்கு போகணும்னா அது இந்த 3 கண்டிஷனையும் பூர்த்தி செய்யணும். முதல்ல கடன் தொகை 20 லட்சத்துக்கு மேல இருக்கணும். 2வது, சரியான இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். 3வது, கடன் கொடுத்தது ஒரு பேங்க் அல்லது நிதி நிறுவனமா இருக்கணும். இந்த 3க்கும் ஆம்னு பதில் வந்தா மட்டும்தான் டிஆர்டி அந்த கேஸை ஏத்துக்கும். வாங்க இத 2 சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். இது ஒரு காமனான கேள்வி. ஒருவேளை நீங்க வாங்கின கடன் 15 லட்சம் ரூபாயா இருந்தா பேங்க் உங்களை டிஆர்டிக்கு இழுக்க முடியுமா? பதில் ரொம்ப தெளிவு: முடியாது.
20 லட்சம் ரூபாய்க்கு குறைவான கடன் தொகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க டிஆர்டிக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் வழக்கமான சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். இதுதான் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது நிதிசார் அதிகார வரம்பு. சரி, இன்னொரு சூழ்நிலையை எடுத்துக்கலாம். நீங்க சென்னையில இருக்கீங்க, ஆனா பேங்க் உங்க மேல மும்பைல இருக்கிற டிஆர்டில கேஸ் போடுறாங்க. இது சரியா? கண்டிப்பா இது தப்பு. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எங்க வசிக்கிறீங்களோ இல்ல எங்க வேலை செய்றீங்களோ இல்ல எந்த பேங்க் பிரான்ச்ல கடன் வாங்குனீங்களோ அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட டிஆர்டில தான் கேஸ் போட முடியும். இதுதான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது இடையெல்லை அதிகார வரம்பு. சரி, டிஆர்டிய பத்தி ஒரு முழுமையான பார்வை நமக்கு கிடைச்சிருக்கு. அதோட நோக்கம் வழக்குகளை வேகமா முடிக்கிறது தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இந்த வேகம் ஒரு சாதாரண குடிமகனுக்கு நீதியை பெறுவது சுலபமாக்குதா இல்ல இன்னும் சிக்கலாக்குதா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.